நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் கிரிக்கெட்டின் வடிவங்களால் பல்வேறு சாதனைகள் முறியடிக்கப்பட்டும் தோற்றுவிக்கப்பட்டும் வருகின்றன. அதிலும் T20 கிரிக்கெட் போட்டி உலகம் முழுவதும் அசுர வளர்ச்சி பெற்ற பிறகு சாதனைகளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாத வகையில் போட்டிகள் இருக்கின்றன. இது ஆடவர் போட்டியில் மட்டுமல்ல, மகளிர் போட்டிகளிலும் தொடர்கின்றன. அந்த வகையில் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அறிமுகமான ருவாண்டா நாட்டு வீராங்கனை ஃபானி உடகுஷு மானென்டே சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். அவர் சாதனை படைத்தது எப்படி என்பது குறித்து இந்த வீடியோவில் தெரிந்து லாகோஸில் உள்ள தாஃபாவா பலேவா சதுக்க கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற நைஜீரிய அழைப்பு மகளிர் T20 சர்வதேச தொடரில் கானா அணிக்கு எதிரான போட்டியில் ருவாண்டா நாட்டு வீராங்கனை ஃபானி இந்த மைல்கல்லை எட்டினார். அந்த போட்டியில் அவர் 65 பந்துகளில் 17 பவுண்டரிகள் உட்பட 111 ரன்களை விளாசினார். இதன் மூலம் T20 சர்வதேச போட்டிகளில் அறிமுக போட்டியில் சதம் அடித்த முதல் வீராங்கனை என்ற பெருமையை ஃபானி பெற்றார். இதற்கு முன்பு 2005ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய வீராங்கனை கரென் ஜோல்டன் தனது அறிமுக போட்டியில் ஆட்டமிழக்காமல் 96 ரன்கள் எடுத்ததே அதிகபட்ச ரன்னாக இருந்தது. மேலும் மிக குறைந்த வயதில் சதம் விளாசிய வீராங்கனை என்ற உலக சாதனையையும் அவர் படைத்துள்ளார். அவர் இதை வெறும் 15 வயது 223 நாட்களில் சாதித்து காட்டியுள்ளார். இதற்கு முன்பு உகாண்டா நாட்டு வீராங்கனை புரோஸ்கோவியா அலாகோ மாலிக்கு எதிராக 16 வயது மற்றும் 233 நாட்களில் 116 ரன்கள் எடுத்திருந்தார். ஆடவர் கிரிக்கெட்டில் T20 சர்வதேச போட்டிகளில் மிக இளம் வயதில் சதம் அடித்தவர் என்ற சாதனையை பிரான்சின் குஸ்டாவ் மெக்கியோன் படைத்துள்ளார். அவர் 2022ஆம் ஆண்டு தனது 18 வயது 280 நாட்களில் சுவிட்சர்லாந்துக்கு எதிராக சதம் அடித்தார். இதன் மூலம் ஆடவர் மற்றும் மகளிர் ஆகிய 2 கிரிக்கெட்டிலும் T20 சர்வதேச போட்டியில் மிக இளம் வயதில் சதம் அடித்த வீரர் என்ற சாதனை ஃபானி உடகுஷு மானென்டேவிடம்